வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம வாகை தமிழாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி மேங்கோ ஜூஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிட்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வேறு மேங்கோ சீசன் இல்லையா, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேங்கோ ஜூஸ்க்கு தேவையான மேங்கோ வந்துட்டு நல்லா பழுத்த பழமாக 2 பழம் எடுத்துக்கலாம். ஸோ பழுத்த பழமாக எடுத்தது இந்த பழத்தை வந்துட்டு நல்லா போய் கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா இதை வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக உள்ளே இருக்கக்கூடிய பல் பீஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு ஐஸ்கிரீமாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலாவாக இருக்கட்டும், ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், எந்த ஐஸ்கிரீமாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இல்லை ஐஸ்கிரீம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஐஸ்கிரீம் ஸ்கிப் பண்ணிக்கிறீங்கனாலும் ஓகே. அது கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சுகர் அதிகமாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ சுகர் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். தென் லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பால், ஒரு 1/4 லிட்டர் பால் வந்துட்டு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வந்துட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், மேங்கோ ஜூஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு இது ரொம்ப கெட்டித்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி கூட நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், மேங்கோ ஜூஸ் இதில் வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறமா வந்துட்டு நான் தனியாக வந்துட்டு வெனிலா ஐஸ்கிரீம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே நீங்கள் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஆப்ஷனல் தான். ஸோ ஐஸ்கிரீம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஐஸ்கிரீம் சேர்த்ததுக்கப்புறமா மேலே டெக்கரேஷனுக்காக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மேங்கோஸ் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். மேலே வந்துட்டு லைட்டாக நாட்டு சக்கரை தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மேங்கோ ஜூஸை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என் தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நீங்களும் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். தென் வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரியான சூப்பரான ஃபுட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.